என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 21ஆம் நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வெள்ளு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 21 வசனங்கள் முடிய. தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இதுதான் நம்முடைய ஆசை, பவுலின் ஆசை. தேவனுக்கும் அதுவே விருப்பமான காரியம். அந்த வெற்றி பேரின்பத்தை அடைவதற்கு இந்த பகுதியில் எளிய, ஆனால் சிலரால் செய்யவே முடியாத ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான பண்புகள் அன்பு, தாழ்மை, மன்னிப்பு, இன்னா செய்தாருக்கு நன்னயம் செய்துவிடல் ஆகியவையே. அநேகருக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியும். வேதத்தை அத்தியாயமாய் மனப்பாடம் செய்ய முடியும். வாய்வலிக்க பாடி, கைவலிக்க தட்டி துதித்து தேவனை ஆராதிக்க முடியும். முடியாத காரியம் நமக்கு தீமை செய்தவரை மன்னிப்பதோடு அவருக்கு தேவையான உதவிகளை செய்வது. ராணி ஒரு நாள் வகுப்புக்கு காலத்தாழ்வாக வந்து தண்டனை பெறுகிறாள். அதை பார்த்து அனிதா சத்தமாக சிரித்து மகிழ்கிறாள். ராணி முதல் மதிப்பெண் வாங்கிய போது அவள் காப்பியடித்து தேர்வு எழுதியதாக எல்லோரிடமும் பொய்யாக கோல் சொல்கிறாள். அடுத்த தேர்வு நாளில் அனிதா பேனாவை தொலைத்துவிட்டு ஒவ்வொருவரிடமாய் பேனாவுக்காக கெஞ்சிய போது ராணி தானாகவே பேனாவை நீட்டுகிறாள். அனிதா கூனி குறுகி போனாள். ஏன்? தன்னுடைய விரோதியான ராணி தன்னை வென்று விட்டதை உணர்கிறாள். ஆம், இன்னா, அதாவது தீமை செய்தவர்களுக்கு இனியது செய்பவர்கள்தான் வெற்றி கிறிஸ்தவர்கள். உங்கள் மனைவி ஓயாது உங்களை குறை கூறி கோபமூட்டினாலும் பூ வாங்கி வந்து அவளிடம் உங்கள் அன்பை செயல் மூலம் சொல்கிறீர்களா? அவள் எழுமுன் அதிகாலையில் எழுந்து காப்பி போட்டு கொண்டு வந்து அவளுக்கு அதிர்ச்சியூட்டுகிறீர்களா? நீங்கள் வெற்றி கிறிஸ்தவர்கள். இப்படி தீமைக்கு நன்மை செய்து கிறிஸ்தவத்திற்கு வெற்றி தேடிய ஊழியர்கள் பலர் உண்டு. கதைகளில் படித்திருப்பீர்கள். இது சாத்தியமே, முடியாது என்று எண்ண வேண்டாம். உங்கள் உள்ளங்களை திருமறை சத்தியங்களால் ஆழ உழுது மென்மைப்படுத்துங்கள். உங்களை நன்மை செய்ய வைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். இனி நீங்கள் அல்ல, அவர் செயல்படுவார். தீமைக்கு நன்மை செய்ய காத்திருங்கள், வெற்றி நமதே. தீமைக்கு நன்மை செய்ய காத்திருங்கள், வெற்றி நமதே. ஜெபம். தேவனே, பகையே இல்லாத வெற்றி வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். உம்மாலன்றி என்னால் இயலாது என்று உணர்கிறேன். எனக்கு வெற்றி வேண்டும் அப்பா, உதவும். ஆமேன்.